ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். எல்லாருமே வந்து ரேங்க் லிஸ்ட் எப்போ ரிலீஸ் ஆகும், எந்த டேட்ல ரிலீஸ் பண்ணுவாங்க, என்ன டைமிங்ல வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, நீங்க எப்படி செக் பண்ணணும்? ஸோ இதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ரேங்க் லிஸ்ட் எந்த டைமிங்ல ரிலீஸ் பண்ணுவாங்க, எந்த டேட் ரிலீஸ் பண்ணுவாங்க, ஸோ ரிலீஸ் பண்ணதுமே நீங்க என்னெல்லாம் பண்ணணும், டோட்டல் எத்தனை ரவுண்ட்ஸ் நடக்கும், அண்ட் அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட்ல சீட் கிடைக்கணும் என்ன கட் ஆஃப் ரேஞ்சு தேவை, செல்ஃப் ஃபினான்சிங்னா என்ன கட் ஆஃப் ரேஞ்சு தேவை, டோட்டல் எவ்வளோ ரவுண்ட்ஸ் நடக்கும், ஸோ இதை பத்தி தான் நம்ம சேனல்ல பார்க்க போறோம். அண்ட் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது உங்க கட் ஆஃப் ரேஞ்சுக்கு வந்து என்ன சீட் கிடைக்கும், கவர்மெண்ட் கிடைக்குமா, செல்ஃப் பினான்சிங் சீட் கிடைக்குமா, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கிளியரா புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கவுன்சிலிங் பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பொறுத்தளவு உங்களோட கட் ஆஃப் ரேஞ்ச் 200ல இருந்து 160 வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுல வந்து எல்லாருமே வந்து கவர்மெண்ட் சீட்டை வந்து ஃபில் பண்றதுக்கான சான்ஸ் கிடைக்கும். ஸோ கவர்மெண்ட் மட்டுமே நீங்க ஃபில் பண்ணணும். அண்ட் கவர்மெண்ட் சீட் உங்களுக்கு கிடைக்கும்னா கண்டிப்பா உங்களோட கட் ஆஃப் ரேஞ்ச் மேக்ஸிமம் வந்து 170க்கு மேல இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சீட் வந்து கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகம். இதுவே வந்து 175க்கு மேல இருக்கும்போது கண்டிப்பா வந்து கிடைக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட் எல்லாம் ஃபில் பண்றதுக்கு அப்புறம் ரிமைனிங் வந்து ஸோ செகண்ட் ரவுண்ட் வந்து கால் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம் பொறுத்தளவு 200ல இருந்து 160 வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மறுபடியும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரவுண்ட்ஸை பொறுத்தளவு ஸோ என்னென்ன காலேஜஸ் வந்து ரிமைனிங் இருக்குதோ, ஸோ என்னென்ன சீட் வேகன்சி இருக்குதோ அதுக்கான சீட்டை மட்டும் தான் ஃபில் பண்றதுக்கான கவுன்சிலிங் நடக்கும். ஸோ டோட்டல் வந்து 2000க்கு மேல வந்து சீட் வேகன்சி வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருக்கும் கண்டிப்பா. பட் அதுல வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணாம இருப்பாங்க, நிறைய சீட் வந்து வேகன்சி இருக்கும். ஸோ அந்த சீட்டை ஃபில் பண்றதுக்கு தான் இந்த கவுன்சிலிங் நடக்கும். அதனால நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி இருந்தாலும் ஸோ இந்த ரவுண்ட்ல வந்து செகண்டா நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களோட கட் ஆஃப் ரேஞ்சை பொறுத்தளவு ஸோ உங்களுக்கு வந்து 165க்கு மேல இருந்தாலும் ஈவன் 160 இருந்தாலும் ஸோ சீட் வேகன்சி இருக்கும்போது கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இந்த ரவுண்ட்ஸ்ல அதிகம்னு சொல்லலாம். இந்த ரவுண்ட்ஸ் நீங்க அட்டன் பண்ணும்போது கவர்மெண்ட் சீட்டையும் ஃபில் பண்ணணும், அதே டைம்ல வந்து செல்ஃப் பினான்சிங் காலேஜஸ் நீங்க செலக்ட் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சீட் கிடைக்காத போது ஸோ செல்ஃப் பினான்சிங் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். அண்ட் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தளவு எனக்கு இந்த காலேஜ் தான் வேணும், இந்த கோர்ஸ் தான் வேணும், செல்ஃப் பினான்சிங் தான் வேணும், ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து செகண்ட் ரவுண்ட்ல நீங்க வந்து செல்ஃப் பினான்சிங் காலேஜஸ் வந்து செலக்ட் பண்ணீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து நீங்க செலக்ட் பண்ண காலேஜஸ் வந்து கண்டிப்பா கிடைக்கும். அண்ட் தேர்ட் ரவுண்டை பொறுத்தளவு உங்களோட கட் ஆஃப் ரேஞ்ச் 200ல இருந்து 140 வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஸோ கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டை பொறுத்தளவு சீட் கிடைக்காத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செகண்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. செகண்ட் ரவுண்ட்லேயே உங்களுக்கு கிடைக்காத போது தேர்ட் ரவுண்ட் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பட் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சீட் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதுவே செல்ஃப் ஃபினான்சிங் செலக்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் கொஞ்சம் அதிகம்னு சொல்லலாம். அண்ட் ஃபோர்த் ரவுண்டை பொறுத்தவரை மேக்ஸிமம் வந்து இந்த கவுன்சிலிங்ல யாரெல்லாம் செலக்ட் பண்ணாங்களோ ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்றதுக்கான சான்ஸ் வரும். ஸோ அந்த டைம்ல வந்து உங்களுக்கு வந்து செல்ஃப் ஃபினான்சிங் மட்டும்தான் செலக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால உங்களுக்கு பிடிச்ச செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் கோர்சஸ் நீங்க வந்து தாராளமா செலக்ட் பண்ணலாம். செல்ஃப் ஃபினான்சிங் பொறுத்தளவு உங்களோட கட் ஆஃப் ரேஞ்ச் ரொம்ப கம்மியா இருந்தாலும் உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும். அண்ட் இந்த மாதிரி தான் வந்து கவுன்சிலிங் நடக்கும். ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணுங்க. கவுன்சிலிங்கான ஷெடியூல் வந்து கூடிய சீக்கிரம் வந்து ஸோ வித்தின் இந்த 2-3 டேஸ்க்குள்ள ரிலீஸ் பண்றதுக்கான சான்ஸ் அதிகம். ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு 10:30க்கு மேல ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே வந்து வெயிட் பண்ணுங்க. எந்த அளவுக்கு வந்து டேட் வந்து லேட் ஆகுதோ அதே அளவுக்கு கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து ரொம்ப கம்மியாகும். பிகாஸ் நிறைய கோர்சஸ் எல்லாருமே 12th முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு கவுன்சிலிங்கும் ஒன்றா தான் நடக்கும். அண்ட் நம்மளுடைய சேனல்ல கம்யூனிட்டி வைஸா உங்களோட கட் ஆஃப் ரேஞ்ச் எவ்வளவு இருந்தா சீட் கிடைக்கும், ஸோ இதை பத்தி நான் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். ஸோ மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.